கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இவங்க தான்ப்பா அப்படின்னு கடைசி வரைக்கும் முத்திரை குத்தப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தலைவாசல் விஜய். தலைவாசல் விஜய் அப்படின்ற பெயர் போய் சீக்கிரமே நெடுமாறன் அப்படின்ற பெயர் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு ரெசார்ட் சீரீஸ்ல மனுஷன் கலக்கிட்டு இருக்காரு. அமைதியான அப்பா, நல்ல மனசு கொண்ட ஆசிரியர், போலீஸ் ஆபீசர் இல்ல முரட்டுத்தனமான வில்லன் அப்படின்னு தலைவாசல் விஜய் இது வரைக்கும் எக்கச்சக்கமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. தலைவாசல் அப்படின்ற படத்தின் மூலமா இவர் கவனம் பெற்றதுனால இவரை தலைவாசல் விஜய் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நூத்துக்கணக்கான படங்கள்ல பலவிதமான கேரக்டர் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. தமிழையும் தாண்டி தெலுங்கு, மலையாளம் மாதிரியான மொழிகள்லயும் தன்னோட திறமைய காமிச்சிருக்காரு. பல வருஷங்களா தொடர்ந்து நடிச்சு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமான ஆள் அப்படின்னே பெயர் வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதா ரவி. ராதா ரவி இல்லாம இந்த லிஸ்ட்டை முடிக்கவே முடியாது. 70s, 80s, 90s ஏன் இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வரைக்கும் ரசிக்கிற அளவுக்கு ராதா ரவி தொடர்ந்து பல வருஷங்களா கேரக்டர் ஆர்டிஸ்டா தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. அவர் நடிக்காத கேரக்டரே கிடையாது. ஆரம்பத்துல ஒரு வில்லனா தான் தமிழ் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. அப்ப அவரை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அவரோட குரல் மற்றும் டைலாக் டெலிவரி ரொம்பவே தனித்துவமானது. முதல் மரியாதை, பொற்காலம், சங்கமம் மாதிரியான பழைய படங்கள்ல ராதா ரவியோட ஆக்டிங் பீக்ல இருக்கும். ஒரு வில்லனா, அப்பாவா, அரசியல்வாதியா, போலீஸ் ஆபீசரா இவர் நடிக்காத கேரக்டர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடைசி சில நிமிஷங்கள் மட்டும் வந்திருந்தாலும் ஒரு ஆணித்தரமான ஆக்டிங்கை காமிச்சிட்டு போவாரு. இப்படிப்பட்ட ராதா ரவி 2K கிட்ஸ்க்கு ஒரு காமெடியனா தெரிகிறாரு. இப்ப வரக்கூடிய மேக்சிமம் படங்கள்ல காமெடி தான் பண்ணியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது MS பாஸ்கர். ஒரு சாதாரண குடும்ப தலைவர் கேரக்டர் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்பெல்லாம் ஞாபகம் வர்றது MS பாஸ்கர் தான். ஆரம்பத்துல காமெடி மற்றும் துணை கதாபாத்திரங்கள்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமா நடிச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா காமெடி. பல படங்கள்ல நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காரு. அதுவும் சந்தானத்து கூட சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒரே அட்ராசிட்டி தான். மொழி, சிவாஜி, எட்டு தோட்டாக்கள், பார்க்கிங் மாதிரியான படங்கள்லாம் இவர் நடிப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள். அதுலயும் மொழி படத்துல நம்மள கண்கலங்க வச்சிருப்பாரு. அப்படியே பார்க்கிங் படத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஈகோவை அடிச்சுக்கவே முடியாது. ஹீரோவுக்கு இணையா இல்ல இல்ல ஹீரோவையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாரு MS பாஸ்கர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாசர். தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய கேரக்டர் நடிகர்கள்ல ஒருத்தர் நாசர். வில்லனா, காமெடியனா, அப்பாவா, போலீஸ் அதிகாரியா, அரசியல்வாதியா, ஒரு ராஜாவா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் நடிக்காத கேரக்டரே இந்தியன் சினிமாவில் கிடையாது. அப்படி எல்லா விதத்தையும் கரைச்சு குடிச்சவர் தான் நாசர். முக்கியமா கமலஹாசன் படம் அப்படின்னா மனுஷன் காமெடியில இறங்கிடுவாரு. அவ்வை சண்முகி படத்துலலாம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம். அதுக்கப்புறமா பம்பாய், எம்டன் மகன், மகளிர் மட்டும் அப்படின்னு நாசரோட பீக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பல படங்களை சொல்லலாம். கடைசியா பாகுபலி படத்துல இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.